ஏ ஒரு சிகரெட்டுக்கெலாம் நீங்கள் சொல்கிற அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. இங்கனே ஒரு கடை இருக்குது, நான் ஒரு தம் வச்சுட்டு கூப்பிட்றேன். வை. அண்ணா ஒரு கிங்ஸு. தரையா நே மாமா, நீ நே மாமா இங்க? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும்யா, நீ என்ன இங்கிட்டு? ஐயோ போச்சுடா, என்னடா இது, இந்த ஆள் இங்கே கடை வச்சிருக்காரு. எப்பத்துலேருந்து? மாமா இந்த காலேஜ் படிக்கையில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தம் அடிப்பாங்க மாமா. அவங்க அடிக்கிறதோட இல்லாமல் என்னையும் இன்னும் எத்தனை நாள் தான் நாங்கள் தம் அடிக்கிறத பார்த்துருப்பேன், சும்மா ஒரு நாள் தானே அடி அப்படின்னு அவங்க சொல்ல. அவங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் நான் வேணாம் தான் மாமா சொல்லுவேன். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய கவலையில் இருந்தேன் மாமா. அப்படின்னு சரி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு சும்மா ஒன்று தான் மாமா அவங்க அடித்து பார்த்தேன். அதை அடித்து பார்த்தா அந்த கவலையெல்லாம் பறந்து போயிருச்சா மாமா. அப்பல இருந்தா மாமா இந்த பழக்கெல்லாம் ஒட்டிக்கிச்சு. ரொம்ப நாள் மாமா, மாசத்துக்கு ஒரே ஒரு பாக்கெட் தான் மாமா. மாசத்துக்கே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மாமா, உங்களுக்கு நான் எப்படி மாமா புரிய வைப்பேன் எங்க அப்பாவை பத்தி. ஏ வாப்பா, என்னடாச்சு? ஒரு நிமிஷம். அதனால நான் உங்களுக்கு இப்ப என்ன சொல்றேன்னா மாமா, இது மட்டும்தானா இல்ல? ஐயோ என்ன மாமா எல்லா கெட்ட பழப்பமும் நீங்களே சொல்லி கொடுத்துருங்க போலயே. அதெல்லாம் இல்லை மாமா. இப்போ உனக்கு அப்படி என்ன மிகப்பெரிய கவலை வந்துருச்சு இப்போ அடிக்க வந்த? மாமா இது ஒரு நல்ல கேள்வி மாமா. நான் இப்போ எந்த ஒரு கவலைக்காக இதை அடிக்க வந்தனோ அதை மறக்கையில இப்போ உங்களால ஒரு மிகப்பெரிய கவலை வந்துருச்சு மாமா. ஆமா, அந்த பிள்ளை விஷயம் என்னாச்சு மாமா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் மாமா. கேக்குறீங்க மாமா? என்னடா மாமா உங்ககிட்ட தானே மாமா பேசிட்டு இருக்கேன். சொல்றா, கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் மாமா, கொஞ்சம் காது கொடுத்து கவனிங்க மாமா. மாமா இப்போ எங்க அப்பா கிட்ட சொல்றேன் எப்படியும் உன் மயன் கடைக்கு வந்தான், சிகரெட் பாக்ஸ் வாங்க, உன் மயன் சிகரெட் அடிக்கிறான்னு என் அப்பா கிட்ட சொல்லுவீங்க. என் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டீங்க, சும்மா ஒரு பெல்ட்லாம் எடுத்து என்ன 6 மாசம் விடாம அடின்னு அடிப்பாரு மாமா. ஏண்டா நாயே, சிகரெட் அடிக்கிற மயிரே, 10 பேப்பர்ல ஒரு பேப்பர் அரியர் கிளியர் பண்ண வக்கல்ல நாய்க்கே நீ உன் வாழ்க்கையில கிழிச்சு இது ஒண்ணுதான் உனக்கு கேடுல. உன்னை எல்லாம் பெத்ததுக்கு 4 எருமாட்டு வாங்கி வளர்த்துருப்பேன்டா. அப்படியெல்லாம் தினமும் என்ன புலம்பி அடிச்சே கொன்றுவாரு மாமா. ஏண்டா லவ்வ லேட்டா சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு நீ இவ்வளவு லேட்டா வாடா சொல்லுவாங்க? மாமா மாமா ஆமா, நீ ஏன் நிறுத்தின? நான் கேட்டுட்டு தான்டா இருக்கேன், நீ மறுபடியும் கண்டினியூ பண்ணு. என்ன மாமா அவர்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களா? நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தேடா, சொல்லு, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இல்ல மாமா நீங்க ஏதோ பேசுற மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் மாமா. நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க 2 பேரும் பேசுற மாதிரி எனக்கு தான் கேக்குதா? அப்படிலாம் இல்லடா, உன் கதையை தான் கேட்டுட்டு இருக்கேன். டைம் ஆகுது, சீக்கிரம் சொல்லு. சொல்றேன் மாமா. மொத்தமா அவரோட எல்லா புலம்புலையும் என் மேல கொட்டி என்னை அடிச்சு திட்டுறா கூட பரவாயில்லையா மாமா. ஆனா அவர் இருக்காரு, அவரோட எங்க சாப்பிடையில தூங்கையில, அவரோட எங்க போகையில ஏண்டா சிகரெட்டு சிகரெட்டு அப்படின்னு அந்த வார்த்தையாலே குத்தி குத்தி கொன்றுவார் மாமா தினமும். ஆனா மாமா அது கூட பரவாயில்ல மாமா, அவரோட ஏதாவது டிவி பார்க்கையில தப்பி தவிர அதுல ஏதாவது சிகரெட் வந்துட்டா போதும், அவ்வளவுதான் மாமா, சோழி முடிச்சு மாமா. அங்கேயே ஏண்டா நீ வாழ்க்கையை கிழிச்சு கிழிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு முதல்ல இருந்து அப்படியே நடிக்க வந்துடுறாரு மாமா. ஏன்டா புலம்புற? அடே ஒன் சைட் லவ்வர்ஸ், இனிமேலாச்சும் உங்களோட லவ் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிருங்கடா. போ மாமா. பாவம், எப்படி இருந்த பையன், அந்த பிள்ளையால எப்படி நொந்து போயிட்டான் மாமா. சொல்றா, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தல, சொல்லு. மாமா அப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லையா? கேட்டுட்டு தான்டா இருந்தேன் மாமா. போக மாமா, இவ்வளவு நேரமா தொண்டை தண்ணி வத்த சொல்லிட்டு இருந்தேனே, நீங்க எதுவுமே கேட்கலையா? ஐயோ நான் இப்போ எங்கேருந்துடா முதல்ல இருந்து சொல்லுவேன். ஏய் இரு புலம்பாத. இப்போ என்ன, நீ இந்த கடைக்கு வந்து போனதும் உங்கள் அப்பன்ட்ட சொல்லக்கூடாது, அவ்வளோதானே? நீ சரி விஷயமே உங்கள் அப்பன்ட்ட சொல்லக்கூடாது. அதுதான் மாமா, அதுதான்.
சொல்ல மாட்டேன் போ. மாமா என்ன சந்தேகமாவே சொல்றீங்க, சொல்லிட மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன்டா போடா. ஏய் வேணாமா? சரி மாமா. ஏய் காசு கொடுத்துட்டு போடா. சரி. ஃபோன் எங்க வச்சுன்னு தெரியல மாமா. இருக்குது மாமா. என்னடா வீட்டில் சொல்லிட மாட்டேன்றேன், ஆனால் சிகரெட்டை எடுத்து போக சொல்கிறேன். நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறேல்ல? எல்லாருக்கும் இப்படி ஒரு யோசனை வரும் தானே மாமா? ஏண்டா நான் அவ்வளோ கெட்டவனா இருந்திருந்தா நீ வந்து கேட்டப்பவே பாக்கெட்டில் ஃபோனை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொப்பனுக்கு எடுத்து அமைச்சிக்க மாட்டேன். யோ நீனியா மாமா இப்படி கிரிமினல் மேண்டரா யோசிக்கிற? மாமா அப்படி இப்படி எதுவும் அனுப்பி தொலைச்சிடலையே? அனுப்பல. ரொம்ப யோசிக்காத, சொல்ல மாட்டேன் போ. மாமா ஒரு 5 ஸ்டார் ஒன்று கொடுத்துருங்க மாமா. மாமா கடைசியா ஒரு வாட்டி உங்ககிட்ட ஒன்று கேட்குறேனே. இப்போ என்னத்தை பெருசாக கேட்க போற? ஐயோ எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அடிக்க மாமா. அதானே இதெல்லாம் பார்க்கணும் தலையை. டேய் இன்னும் 5 நிமிஷம் நீங்கள் இருந்த நானே உங்கள் அப்பனுக்கு ஃபோன் இல்லை வீடியோ கால் பண்ணி போட்டு கொடுத்துருவேன். போயிடு போடா. கிளம்பிட்டேன் மாமா, கிளம்பிட்டேன். ஐயோ என்னடா மாரியப்பன் 2ன்னு வருது. ஒருவேளை மாரியப்பன் மாமா தான் கால் பண்ணுறாரோ? என்னடா இது சம்பவம் முடிஞ்ச 2 நாள் கூட ஆகல. நான் பண்ண சம்பவத்தை இப்பயே சொல்ல கால் பண்ணுறாரோ? சரி அவர்கிட்டே கொடுத்து யாருன்னு கேட்போம். இந்த மெட்ராஸில் வெயில் காலத்தில் கூட நேரம் காலம் தெரியாமல் மழை பெய்யுது. பா ஆ ஃபோன்பா மாரியப்பன் 2ன்னு போட்டிருக்குப்பா. யாருப்பா? உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாரியப்பன் மாமாப்பா. அவரு கூட அங்கே ஆழ்வார் பேஸ் பக்கத்தில் கடை வச்சிருக்காரு, அவராப்பா? ஆமாப்பா. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அவர் அங்கே கடை வச்சிருக்கிறது? இல்லைப்பா, அவர் கடையில் நான் என்னைக்கோ ஏதோ ஒன்று வாங்கி போனேன்ப்பா. என்ன வாங்கினேன்னு மறந்துருச்சுப்பா. சொல்லிவிடாதுரா. என்னையா மாறி சொல்லிவிடாது. நான் பையன் ஏதோ ஒருனா உன் கடை பக்கம் வந்தானே, சொல்லிடக்கூடாது. சொல்லவே இல்லை. சொல்லிடக்கூடாதுரா. 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 என்னையா சொல்ற? நெசமாவா? அவன் அப்படி பண்ணிட்டியா? சொல்லிட்டான்டா டேய். சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு சொல்லிட்டானேடா. ஐயோ என்னடா பண்றது? என்னடா சமாளிப்பேன்? ராஸ்கல், என்ன தைரியம்டா அந்த மயிரண்டிக்கு? என்னெல்லாம் பண்ணிருக்கான் பாரு. என்னடா என்ன சொல்லி வச்சான்னு தெரியலையே. சரியா? ஐயோ என்னடா பெல்ட் அடி தானா இனி காலம் போதும். கூட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க பசங்களா? ஐயோ லலிட்ட விசாரி போறோம், இல்ல அசோக் கிட்ட விசாரி போறோம். அவங்க 2 பேரும் எதுவும் குட்டை கொலை போறதுக்கு முன்னாடி நாம தெளிவா சொல்லிடும்டா. அப்பா கிட்ட நம்ம எப்படி சொல்லிடுவோமா? அப்பா அவர் தான் நான் சிகரெட் அடிக்கிறேன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு எங்கப்பா போச்சு புத்தி? நான் உங்க பையன்பா அப்படி சொல்ல வேணாம். நான் மாட்டி பையனா ரெக்கார்டிங் இருக்குல்ல, அந்த ரெக்கார்டிங் வச்சு ஏன் அவங்க 2 பேரும் விளையாடுற கேம் பிளேவா இருக்கக்கூடாது? என் வாயில உண்மையை ஒத்துக்க வைக்கிறதுக்கு சரண்டர் ஒருத்தர ஒரு வழியே இல்லடா. அருள் நம்மளே சரண்டர் ஆயிட்டா 10 பெல்ட் அடி 5 பெல்ட் அடியாவது குறையும் இல்லடா. அருள் வா, அந்த மாதிரி அப்பா 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 நான் அடிச்சது தப்புதான்ப்பா. நான் அடிச்சது தப்புதான். இனி என் வாழ்நாள் அடிக்க மாட்டேன்ப்பா. அப்பா இந்த பெல்ட் அடி மட்டும் வேணாப்பா ப்ளீஸ்ப்பா. என் உடம்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா, தாங்குற அளவுக்கு ப்ளீஸ்ப்பா. நீ பெல்ட்டால் அடிக்க மாட்டேன்னு சொல்லுப்பா, நான் அப்பதான் உங்க கால்ல இருந்து எந்திரிப்பேன். நீ பெல்ட்டால் அடிக்க மாட்டேன்னு சொல்லுப்பா, நான் அப்பதான் உங்க கால்ல இருந்து எந்திரிப்பேன். சொல்லுப்பா. ஒரு நிமிஷம் இரு. என்ன உளறிட்டு இருக்க உன் பாட்டுக்கு? என்னமோ அடிச்சது தப்பு, பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னு. ஃபர்ஸ்ட் யாரடி அடிச்ச? அட பைத்தியக்கார மேல என்னடா ஆச்சு உனக்கு? அப்பா இல்லப்பா அந்த மாரியப்பன் மாமா. மாரியப்பனா? அவனே ஏதோ அவன் ஃப்ரெண்டு அவன் பணத்தை ஏமாத்திட்டான்னு சொல்லி என்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு என்னப்பா உனக்கு என்னாச்சுரா? மென்டலுக்கு நாம தான் வளரட்டுமா? ஐயோ இப்போ என்ன சமாளிக்கிறேன்னு தெரியலையே. சமாளிடா. அப்பா நீங்க சொன்னப்பா நான் ஒரு பைத்தியக்கார பையன்ப்பா. எனக்கே ஒரு நாள் நான் என் மேல் சமக்கோவத்தில் இருந்தேன்ப்பா. அதனால நானே என்னை கண்ணாடி முன்னாடி இப்படி போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன்ப்பா.
அதை நீங்க பாத்துட்டீங்களோன்னு ஐயோ என்னைய நானே அடிச்சு தப்புதான்ப்பான்னு உங்க காலில் விழுந்த பாவ மன்னிப்பு கேட்டேன்ப்பா. அடப்படா பைத்தியக்காரா. அடே அருள கிரேட் எஸ்கேப்டா. இனிமேயாச்சும் வீட்டுல தெரிஞ்சு பெருசா நம்ம அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுணுமாடா.